வணக்கம். இலங்கையின் இன்றைய தலைப்புச் செய்திகள். தமிழக முதல்வர் விஜய்க்கு இலங்கை ஜனாதிபதி வாழ்த்து. எக்ஸ் தளத்தில் நிகழ்ச்சியுடன் நன்றி தெரிவித்தார் விஜய். இலங்கை வசமுள்ள தமிழக மீனவர்களை மீட்கக் கோரி மத்திய அமைச்சருக்கு முதல்வர் விஜய் அவசர கடிதம். மஹிந்த மீது கை வைத்தால் அரசாங்கம் கவிழும். ஆளுந்தரப்புக்கு கடும் எச்சரிக்கை. கபில சந்திரசேனவின் மர்ம மரணம். ஐபோனை திறக்க முடியாமல் திணறும் போலீசார். யாழ் போதனா வைத்தியசாலை தீ விபத்து. வதந்திகளை நம்ப வேண்டாம், பணிப்பாளர் வேண்டுகோள். காலையில் பட்டப்பகலில் துப்பாக்கிச்சூடு. வட்டிக்கு பணம் கொடுப்பவர் படுகொலை. கொலையாளிகளின் கார் மீட்பு. பேருந்து ஓட்டுநர்களுக்கு திடீர் போதைப்பொருள் சோதனை. கடவத்தையில் 7 பேர் சிக்கினர். 2 அறையில் சிகிச்சை. மரநிழலில் நோயாளிகள். கிண்ணியா நடத்தீவு ஆயுர்வேத வைத்தியசாலை அவல நிலையில். நாட்டின் பல மாவட்டங்களுக்கு மண் சரிவு எச்சரிக்கை. 100 மில்லிமீட்டருக்கும் அதிக மழை வீழ்ச்சிக்கு வாய்ப்பு. ஸ்பெயினிலும் ஊடுருவிய ஹேண்டா வைரஸ். சுற்றுலா கப்பல் பயணிகள் மத்தியில் பரவுவதால் உலக நாடுகள் அச்சம். வாடிக்கையாளர்கள் நேரம் பார்க்க மாட்டார்கள், எப்பொழுதும் இணைப்பில் இருங்கள். Fourth Monkey Connect. இன்றே உங்கள் வியாபாரத்தை பதிவு செய்யுங்கள். இப்போதே வாட்ஸ்அப் செய்யுங்கள். தமிழக முதலமைச்சராக பொறுப்பேற்றுள்ள ஜோசப் விஜய் அவர்களுக்கு இலங்கை ஜனாதிபதி அன்ருகுமார திசுநாயக்க வாழ்த்து தெரிவித்தார். இந்த வாழ்த்துக்கு முதல்வர் விஜய் தனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துள்ளார். தமிழகத்தின் புதிய முதலமைச்சராக பதவியேற்ற விஜய்க்கு இலங்கை ஜனாதிபதி அன்ருகுமார திசுநாயக்க தனது அதிகாரப்பூர்வ எக்ஸ் சமூக வலைதள பக்கத்தில் வாழ்த்து தெரிவித்தார். அதில் தமிழக முதலமைச்சராக பதவியேற்றுள்ள விஜய் அவர்களுக்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள். இலங்கையும் தமிழ்நாடும் வரலாறு, கலாச்சாரம் மற்றும் வர்த்தக ரீதியாக மிக நீண்டகால ஆழமான பிணைப்பை கொண்டுள்ளன. இந்த இணைப்பு வருங்காலங்களில் மேலும் வலுப்பட வாழ்த்துகின்றேன். ஜனாதிபதியின் இந்த வாழ்த்துக்கு நன்றி தெரிவித்த முதல்வர் விஜய், இலங்கை ஜனாதிபதி கௌரவ அன்ருகுமார திசுநாயக்க அவர்களின் வாழ்த்துக்களால் நான் மிகுந்த கௌரவம் அடைகின்றேன். உங்களது அன்பான இந்த செயலுக்கு எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். தமிழக முதலமைச்சராக பதவியேற்ற சில நாட்களிலேயே அண்டை நாட்டு தலைவரிடமிருந்து கிடைத்த இந்த வாழ்த்தும் அதற்கு முதல்வர் அளித்துள்ள நாகரிகமான பதிலும் சர்வதேச மற்றும் அரசியல் வட்டாரங்களில் பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ள தமிழக மீனவர்களையும் அவர்களது படகுகளையும் உடனடியாக விடுவிக்க நடவடிக்கை எடுக்குமாறு வலியுறுத்தி இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் எஸ். ஜெய்சங்கருக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் கடிதம் எழுதியுள்ளார். ராமநாதபுரம் மாவட்டம் மண்டபம் பகுதியைச் சேர்ந்த 6 மீனவர்கள் அண்மையில் கடலில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி இலங்கை கடற்படையினரால் சிறைப்பிடிக்கப்பட்டனர். இந்த சம்பவம் மீனவ கிராமங்கள் மற்றும் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர் மத்தியில் பெரும் அச்சத்தையும் கவலையையும் ஏற்படுத்தியுள்ளது. முதலமைச்சர் விஜய் தன்னுடைய கடிதத்தில் சிறைப்பிடிக்கப்பட்டுள்ள 6 மீனவர்களையும் அவர்களின் மீன்பிடி படகுகளையும் பாதுகாப்பாக தாயகம் அழைத்து வர இலங்கை அரசுக்கு தேவையான தூதரக ரீதியிலான அழுத்தங்களை மத்திய அரசு வழங்க வேண்டும். தமிழக மீனவர்களின் பாதுகாப்பு மற்றும் வாழ்வாதாரத்தை உறுதி செய்ய வேண்டியது அவசியம். எனவே மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் இந்த விவகாரத்தில் உடனடியாக தலையிட வேண்டும். நீண்ட காலமாக தொடரும் இந்த பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு காண நடவடிக்கை எடுப்பதோடு தற்போது வாடும் மீனவர்களை துரிதமாக மீட்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். தமிழக முதலமைச்சராக பொறுப்பேற்ற பின் மீனவர் நலன் சார்ந்து மத்திய அரசுக்கு முதல்வர் விஜய் எழுதியுள்ள இந்த முக்கிய கடிதம் அரசியல் தளத்தில் கவனத்தை பெற்றுள்ளது. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவிடம் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு விசாரணை நடத்தியுள்ள நிலையில் அவரை தொட்டால் அரசாங்கம் வீழ்ச்சியடையும் என்று அவரது ஆதரவு தரப்பினர் கடும் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். சர்ச்சைக்குரிய ஏர்பஸ் கொடுக்கல் வாங்கல் விவகாரம் தொடர்பாக முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவிடம் நேற்று சுமார் 2.5 மணி நேரம் வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டது. இதன் பின்னர் ஊடகங்களிடம் கருத்து தெரிவித்த மஹிந்த ராஜபக்சவின் ஊடக பேச்சாளர் சட்டத்திரணி மனோஜ் கமகே, மஹிந்த ராஜபக்ஷ திரைசேரியை கொள்ளையடிக்கவில்லை, மாறாக மக்களின் மனங்களையே கொள்ளையடித்துள்ளார். அவர் ஒரு சிங்கம் போன்றவர் என்று தெரிவித்தார். சட்டத்திற்கு மதிப்பளித்து நேரடியாக வந்து வாக்குமூலம் அளித்துள்ளார். அவர் மீது கை வைத்தால் இந்த நாட்டுக்கு அழிவு நிச்சயம்.
மேலும் யுத்தம் முடிவுக்கு கொண்டுவரப்பட்ட மே மாதத்திலேயே இந்த விசாரணைகள் நடப்பது திட்டமிட்ட செயல் என்றும் பிரபாகரனின் ஆத்மாவை சாந்தியடைய செய்யவே அரசு இவ்வாறான முயற்சிகளில் ஈடுபடுவதாக அவர் குற்றம் சாட்டினார். இந்த விடயம் தொடர்பாக தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவரும் முன்னாள் அமைச்சருமான விமல் வீரவங்ச கொழும்பிலுள்ள கட்சி அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது அவர் புலம்பெயர் தமிழீழ விடுதலை புலிகளின் ஆதரவாளர்களை மகிழ்ச்சிப்படுத்துவதற்காக மஹிந்த ராஜபக்ஷ விசாரணைக்கு அழைக்கப்பட்டதாக தெரிவித்தார். தரமற்ற நிலக்கரி இறக்குமதியால் ஏற்பட்ட நட்டத்தை ஈடுகட்ட பொதுமக்கள் மீது மின் கட்டண சுமையை அரசு ஏற்றியுள்ளது. மத்திய வங்கி ஆளுநர் நந்தலால் வீரசிங்க போன்றவர்கள் பாதுகாக்கப்பட்ட நிலையில் முன்னாள் ஜனாதிபதியின் மீது அரசு கவனம் செலுத்துகின்றது. புலிகள் அமைப்பை அளித்த மஹிந்த ராஜபக்ஷவை கைது செய்ய முயற்சித்தால் இந்த அரசாங்கம் அந்த கணமே கவலும் என்றும் அவர் தெரிவித்தார். வீட்டி கேஷ் அண்ட் கரி வீட்டி சூப்பர் ஸ்டோரின் கல்யாணி அன்னபூரணி பிராண்டில் அன்றாட வாழ்க்கையின் அனைத்து பொருட்களையும் ஒரே இடத்தில் பெற்றுக்கொள்ள வீட்டி கேஷ் அண்ட் கரி பாரிஸில் லாட்சப்பல். ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் முன்னாள் தலைமை நிர்வாக அதிகாரி கபில சந்திரசேனவின் மர்ம மரணம் தொடர்பான நீதவான் விசாரணை கொழும்பு கோட்டை நீதவான் வசந்த ஆமரசேன முன்னிலையில் நேற்று இடம்பெற்றது. இந்த விசாரணையின் போது பல அதிரடி தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்த மரணம் குறித்த விசாரணைகள் தற்போது கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளன. விசாரணையின் போது போலீசார் கபில சந்திரசேன பயன்படுத்திய ஐபோன் 16 Pro Max ரக கைத்தொலைபேசியானது உயர்தர பாதுகாப்பு வசதிகளை கொண்டது. கபில உயிரிழந்த பின்னர் அவரது முகத்தை காட்டி அலைபேசியை திறக்க அதிகாரிகள் மேற்கொண்ட முயற்சி தோல்வியடைந்தது. இதனால் குறித்த தொலைபேசியை அதன் தாய் நிறுவனமான ஆப்பிள் அல்லது தகுந்த தொழில்நுட்ப நிறுவனத்திடம் ஒப்படைத்து தரவுகளை பெற நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது. கபில சந்திரசேனவின் உறவினரான முன்னாள் கிரிக்கெட் வீரர் அரவிந்த் டி சில்வா மற்றும் அவரது மனைவி பிரியங்கி அனுஷ்கா விஜயநாகா ஆகியோர் நீதிமன்றத்தில் சாட்சியம் அளித்தார்கள். அரவிந்த் டி சில்வாவின் வாக்குமூலத்தில் பிணையில் வெளிவந்த கபிலவுக்கு எதிராக மீண்டும் ஒரு பிடியாணை பிறப்பிக்கப்பட்டிருந்தது. இதனால் அவர் மீண்டும் சிறைக்கு செல்ல வேண்டிய நிலை குறித்து மிகுந்த மனவேதனையிலும் கவலையிலும் இருந்தார். இதற்காக ஜிம்மேட் ஹேட்டார் என்று வினவிய போதே ஆடைகளை தொங்கவிட வேண்டும் என்று அவர் பதிலளித்தார். அடுத்த நாள் காலை பார்த்தபோதுதான் இந்த சம்பவம் தெரிய வந்தது. மே 6ஆம் தேதி பிணையில் வந்த கபில அரவிந்த் சில்வாவின் வீட்டிலேயே தங்கியிருந்தார். அடுத்த நாள் காலை சட்டத்திரணி வந்தபோது அறையை திறந்து பார்த்தபோது அவர் சடலமாக கண்டெடுக்கப்பட்டதாக அவர் தெரிவித்தார். சம்பவ இடத்திலிருந்து கண்டெடுக்கப்பட்ட அடையாளம் தெரியாத மருந்து துண்டுகள் மற்றும் கபிலவின் 2 இரத்த மாதிரிகள் அரசு ரசாயன பகுப்பாய்வு திணைக்களத்திற்கு அனுப்பப்பட்டன. மரணமடைந்தவரின் கழுத்தில் இருந்த பட்டி மற்றும் அவர் தூக்கிட்டதாக கருதப்படுகின்ற கதவின் மேற்பகுதியில் இருந்து எடுக்கப்பட்ட நூல் இழைகள் ஆய்வுக்காக சமர்ப்பிக்கப்பட்டுள்ளன. யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலை தொடர்பில் சமூக வலைதளங்களில் பரப்பப்படுகின்ற உண்மைக்கு புறம்பான செய்திகள் குறித்து பொதுமக்கள் விழிப்புடன் இருக்க வேண்டும் என்று வைத்தியசாலை பணிப்பாளர் சத்தியமூர்த்தி தெரிவித்துள்ளார். கடந்த சனிக்கிழமை வைத்தியசாலையில் இடம்பெற்ற தீ விபத்து தொடர்பில் முறையான விசாரணைகளை முன்னெடுக்க வைத்தியசாலை நிர்வாகத்தினால் 2 விசேட குழுக்கள் நியமிக்கப்பட்டுள்ளன. வைத்தியசாலைக்கு வெளியே உள்ள அதிகாரிகளை கொண்டு அமைக்கப்பட்டுள்ள இந்த குழு அனர்த்தம் ஏற்பட்ட விதம் குறித்து முதற்கட்ட விசாரணைகளை ஆரம்பித்துள்ளது. வைத்தியசாலை மட்டத்தில் அமைக்கப்பட்டுள்ள இந்த குழு விபத்திலிருந்து மீட்கப்பட்ட மருந்துகளை கணக்கெடுத்தல், சேதமடைந்த மருந்துகளின் பெறுமதி மற்றும் களஞ்சிய சாலை சேத விவரங்களை மதிப்பீடு செய்யும் பணிகளில் ஈடுபட்டுள்ளது. சம்பவம் இடம்பெற்ற பகுதி தற்போது காவல்துறையின் கட்டுப்பாட்டில் உள்ளது. இது தொடர்பான தடயவியல் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ள நிலையில் நேற்று முதலும் கொழும்பிலிருந்து வருகை தந்த அரசு ரசாயன பகுப்பாய்வு திணைக்கள அதிகாரிகளும் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளார்கள். இந்த அறிக்கைகள் விரைவில் சுகாதார அமைச்சுக்கு சமர்ப்பிக்கப்பட உள்ளன. வைத்தியசாலையில் மருந்து தட்டுப்பாடு நிலவுவதாகவும் மருத்துவ சேவைகள் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் பரப்பப்படுகின்ற செய்திகளில் உண்மையில்லை என்று பணிப்பாளர் திட்டவட்டமாக மறுத்துள்ளார். வைத்தியசாலையின் அனைத்து மருத்துவ சேவைகளும் தடையின்றி வழமை போல் இடம்பெற்று வருகின்றன. எதிர்கால பாதுகாப்பு கருதி நிரந்தரமான மற்றும் நவீன வசதிகளுடன் கூடிய மருந்து களஞ்சிய சாலை ஒன்றை அமைத்திருமாறு சுகாதார அமைச்சிடம் ஏற்கனவே கோரிக்கை விடுக்கப்பட்டதாக அவர் குறிப்பிட்டார். காலி தங்கேதர பகுதியில் நேற்று காலை இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டில் 44 வயதுடைய நபர் ஒருவர் படுகொலை செய்யப்பட்டார். இந்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருந்தது. நேற்று காலை தங்கேதர டிக்ஷன் சந்தி பகுதியில் கார் ஒன்றில் வந்த இனம் தெரியாத நபர்கள் வீதியில் நின்றிருந்த நபர் மீது இலக்கு வைத்து சரமாரியாக துப்பாக்கி பிரயோகம் செய்துவிட்டு தப்பி சென்றனர். துப்பாக்கிச் சூட்டில் பலத்த காயமடைந்த நபர் உடனடியாக காலி கராப்பட்டிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட போதிலும் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். படுகொலை செய்யப்பட்டவர் தங்கேதர பகுதியைச் சேர்ந்த 44 வயதுடையவர் என்று அடையாளம் காணப்பட்டார். முதற்கட்ட விசாரணைகளின்படி உயிரிழந்தவர் வட்டிக்கு பணம் கொடுக்கும் தொழில் செய்து வந்தவர் என்றும்
நிதி கொடுக்கல் வாங்கல் தொடர்பான பகையே இந்த கொலைக்கு காரணமாக இருக்கலாம் என்றும் போலீசார் சந்தேகிக்கின்றனர். தனக்கு உயிர் அச்சுறுத்தல் இருப்பதாக அவர் ஏற்கனவே போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்திருந்ததாகவும் விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. துப்பாக்கிதாரிகள் தப்பிச் செல்ல பயன்படுத்தியதாக சந்தேகப்படுகின்ற கார் காலி தடெல்ல பகுதியில் கைவிடப்பட்ட நிலையில் போலீசாரால் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. போலீசார், ராணுவத்தினர் மற்றும் தடயவியல் நிபுணர்கள் அந்த இடத்திற்கு விரைந்து காரை சோதனைக்கு உட்படுத்தினர். சம்பவ இடத்திற்கு காலி நீதவான் நேரில் சென்று விசாரணைகளை முன்னெடுத்தார். தப்பியோடிய சந்தேக நபர்களை கைது செய்வதற்கு காலி போலீசார் வலை வீசி தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டு வருகின்றனர். பொது போக்குவரத்தில் ஈடுபடும் ஓட்டுநர்களை இலக்காக கொண்டு நாடு தழுவிய ரீதியில் விசேட அபாயகரமான போதைப்பொருள் பரிசோதனை திட்டத்தை முன்னெடுக்க போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் மற்றும் ஊடக அபிவிருத்தி அமைச்சு தீர்மானித்துள்ளது. போக்குவரத்து அமைச்சர் விமல் ரட்நாயக்காவின் வீதி பாதுகாப்பு திட்டத்தின் ஒரு கட்டமாக நேற்று கடவத்தை பேருந்து நிலைய வளாகத்தில் திடீர் சோதனைகள் முன்னெடுக்கப்பட்டன. தேசிய போக்குவரத்து மருத்துவ நிறுவனத்தின் நடமாடும் ஆய்வக பேருந்தினுள் இந்த ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டன. இதன்போது சுமார் 148 ஓட்டுநர்கள் மற்றும் நடத்துனர்கள் பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டனர். இந்த சோதனையின் முடிவில் 7 ஓட்டுநர்கள் அபாயகரமான போதைப் பொருட்களை பயன்படுத்தியுள்ளமை உறுதி செய்யப்பட்டது. தேசிய போக்குவரத்து மருத்துவ நிறுவனத்தின் வைத்திய அதிகாரி லயனல் முகந்திரம்மே இதுகுறித்து தெரிவிக்கையில், பயணிகளின் உயிர் பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதும் வீதி விபத்துக்களை குறைப்பதும் இந்த திட்டத்தின் பிரதான நோக்கம் என்று தெரிவித்தார். போதைப்பொருள் பாவனையற்ற ஒழுக்கமான ஓட்டுநர்களை உருவாக்குவதன் மூலம் பொது போக்குவரத்தின் தரத்தை மேம்படுத்த முடியும். போதைப்பொருள் பயன்படுத்தியதாக கண்டறியப்படுகின்ற ஓட்டுநர்களுக்கு எதிராக நிறுவன ரீதியான ஒழுக்காற்று நடவடிக்கைகள் எடுக்கப்படுவதோடு நாட்டின் பொதுச் சட்டத்தின் கீழ் அதிகபட்ச தண்டனை வழங்கவும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. பல மாவட்டங்களிலிருந்தும் நூற்றுக்கணக்கான நோயாளிகள் நம்பிக்கையுடன் நாடி வருகின்ற கிண்ணியா நடத்தீவு மாவட்ட ஆயுர்வேத வைத்தியசாலை அடிப்படை வசதிகளின்றி மிக மோசமான நிலையில் இயங்கி வருகின்றது. 2013ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட இந்த வைத்தியசாலைக்கு தற்போது வெளி நோயாளர் பிரிவில் நாளாந்தம் 100க்கும் மேற்பட்டோர் சிகிச்சைக்காக வருகின்றனர். விடுதி, கிளினிக் மற்றும் சத்திர சிகிச்சை என்ற 3 பிரிவுகள் செயல்பட்ட போதிலும் போதிய ஆசன வசதிகள் இல்லாததால் முதியவர்கள் உட்பட நோயாளிகள் மரநிழல்களில் வீதியோரங்களிலும் மணிக்கணக்கில் காத்திருக்க வேண்டியுள்ளது. வைத்தியசாலை நிலை குறித்து வைத்திய பொறுப்பதிகாரி டாக்டர் A.W. மாஷா தெரிவிக்கையில், வைத்தியசாலைக்கு குறைந்தது 6 வைத்தியர்கள் தேவை. ஆனால் இப்போது 2 மட்டும் பணியில் உள்ளார்கள். இந்த மாதம் 2 பித்தப்பை கல் அகற்றும் அறுவை சிகிச்சைகள் வெற்றிகரமாக செய்யப்பட்டன. இன்னும் 10 நோயாளிகள் காத்திருக்கின்றனர். வைத்தியர் தட்டுப்பாட்டால் உரிய நேரத்தில் சிகிச்சை வழங்க முடிவதில்லை. வைத்தியசாலையின் கிளினிக் சேவைகள் மின்சார வசதி இல்லாத கூரை இடிந்து விழும் நிலையிலுள்ள ஒரு சிறிய பழைய கட்டத்திலேயே இடம்பெறுகின்றன. போதிய வெளிச்சம் கூட இல்லாத அந்த அறையில் ஒரு கட்டிலில் 3 முதல் 4 பேர் அமர்ந்து சிகிச்சைக்காக காத்திருக்கும் அவலம் நீடிக்கின்றது. மன்னார், யாழ்ப்பாணம், மட்டக்களப்பு போன்ற வெளி மாவட்டங்களிலிருந்தும் இங்கு நோயாளிகள் வருகின்றனர். ஊழியர்களின் அர்ப்பணிப்பால் தங்களுக்கு குணம் கிடைப்பதாக தெரிவிக்கும் நோயாளிகள் அதேவேளை 1 வாரத்திற்கு முடிய வேண்டிய சிகிச்சை வளப்பற்றாக்குறையால் பல மாதங்கள் நீடிப்பதாக கவலை தெரிவிக்கின்றனர். இலங்கையின் மனை விற்பனை மற்றும் நிர்மாணத் துறையில் முதன்மை நிறுவனமான ப்ளூ ஓஷனை நாடுங்கள். இலங்கைக்கு வடகிழக்கில் நிலவுகின்ற குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை காரணமாக நாட்டில் நிலவுகின்ற மழை நிலைமை மேலும் தொடரும் என்றும் இதனால் பல மாவட்டங்களுக்கு மண்சரிவு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாகவும் வளிமண்டலவியல் திணைக்களம் மற்றும் தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனம் அறிவித்துள்ளது. தொடர்ச்சியாக பெய்து வருகின்ற பலத்த மழை காரணமாக 10 மாவட்டங்களுக்கு விடுக்கப்பட்ட மண்சரிவு எச்சரிக்கை இன்று மாலை 4 மணி வரையில் நீடிக்க தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனம் தீர்மானித்துள்ளது. மதுரை மாவட்டத்தின் பசறை பிரதேச பிரிவிற்கு உட்பட்ட மக்கள் மிகுந்த அவதானத்தில் இருக்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். இதேவேளை பதுளை, கடத்துறை, கண்டி, கேகாலை, குருநாகல், மாத்தளை, மொனராகலை மற்றும் ரத்னபுரி ஆகிய மாவட்டங்களில் குறிப்பிட்ட பகுதிகளுக்கு விழிப்புடன் இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. வளிமண்டலவியல் திணைக்களம் நேற்று மாலை வெளியிட்டுள்ள அறிக்கையின்படி காற்றழுத்த தாழ்வு நிலை அடுத்த சில நாட்களில் வடக்கு நோக்கி நகர வாய்ப்புள்ளது. இதன் விளைவாக மேல் சப்ரகமுவா, மத்திய வடமேல் ஊவா மாகாணங்களிலும் அம்பாறை, மட்டக்களப்பு, காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களின் சில இடங்களில் 100 மில்லிமீட்டருக்கும் அதிகமான பலத்த மழை பெய்யக்கூடும். இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது தற்காலிகமாக வீசுகின்ற பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள பொதுமக்கள் அவதானமாக இருக்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். வடமாகாணம், அனுராதபுரம் மற்றும் திருகோணமலை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை பெய்யக்கூடும். நாட்டின் ஏனைய பகுதிகளில் பிற்பகல் 1 மணிக்கு பின்னர் இடியுடன் கூடிய மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது.
சுற்றுலா கப்பல் ஒன்றில் பரவ தொடங்கிய ஹெண்டா வைரஸ் தொற்று தற்போது ஸ்பெயின் நாட்டு பயணி ஒருவருக்கு உறுதி செய்யப்பட்டுள்ளது. இது உலக நாடுகளிடையே பெரும் கவலையை ஏற்படுத்தியுள்ளது. MV ஹாண்டியஸ் என்ற சுற்றுலா கப்பலில் பயணம் செய்தவர்களில் இதுவரையில் 11 பேருக்கு ஹெண்டா வைரஸ் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாக உலக சுகாதார நிறுவனம் தெரிவித்துள்ளது. இந்த தொற்றினால் இதுவரையில் 3 பேர் உயிரிழந்துள்ளனர். குறித்த கப்பலிலிருந்து வெளியேற்றப்பட்ட 120க்கும் மேற்பட்ட பயணிகள் மற்றும் ஊழியர்களில் ஸ்பெயினைச் சேர்ந்த ஒருவருக்கு தொற்றிருப்பது தற்போது கண்டறியப்பட்டுள்ளது. இதுகுறித்து ஸ்பெயின் சுகாதார அமைச்சகம் கூறுகையில், பாதிக்கப்பட்டவருக்கு லேசான காய்ச்சல் மற்றும் சுவாச கோளாறுகள் உள்ளன. எனினும் அவரது உடல்நிலை தற்போது சீராக உள்ளது. அவருடன் கப்பலில் பயணம் செய்த ஏனைய 14 ஸ்பெயின் நாட்டவர்கள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக மாட்ரிஸ் உள்ள இராணுவ மருத்துவமனையில் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளார்கள். இந்த தொற்று பரவலில் பெரும்பாலானவை ஆண்டிஸ் வகை வைரஸ் என்று ஆய்வுகளில் கண்டறியப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இலங்கையின் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவு பெறுகின்றன. தொடர்ந்தும் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள சமூகமீடியா.com எனும் எமது இணையதளத்துடன் இணைந்திருங்கள். எமது RIP பேச்சுக்கு கிடைத்த மரண அறிவித்தல்கள். யாழ்ப்பாணம் மயிலிட்டி தெற்கு கட்டுவரை புறப்படமாகவும் நுவரெலியாவை வதிவிடமாகவும் கொண்டிருந்த திருமதி பத்மினி கணேசமூர்த்தி அவர்கள் 10/5/2026 ஞாயிற்றுக்கிழமை அன்று இறைவனடி சேர்ந்தார். யாழ்ப்பாணம் வட்டுக்கோட்டையை புறப்படமாகவும் கொழும்பை வதிவிடமாகவும் கொண்டிருந்த திரு நடராஜா நாகேந்திரா அவர்கள் 9/5/2026 சனிக்கிழமை அன்று காலமானார். யாழ்ப்பாணம் மயிலணியை புறப்படமாகவும் வதிவிடமாகவும் கொண்டிருந்த திரு வேலுப்பிள்ளை இந்திரன் அவர்கள் 11/5/2026 சனிக்கிழமை அன்று காலமானார். மேலே அறிவிக்கப்பட்ட அனைத்து மரண அறிவித்தல் இறுதிக்கிரியை பற்றிய தகவல்களை அறிந்து கொள்ள ரிப் பேஜை பார்வையிடுங்கள். இதற்கான லிங்க் கீழிருக்கும் டிஸ்கிரிப்ஷனில் பார்வையிடலாம். இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.